நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் அன்பு நெஞ்சங்கள் அனைவர்களுக்கும் மயிலை மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கிய விஷயம், நேற்று தமிழக அரசின் சார்பாக 5000 ரூபாய் அதில் தகுதியாக இருக்கக்கூடிய மகளிருக்கு வந்துள்ளது. இது 5000 என்றால் 5000 இல்லை, 5000-ஐ மொத்தமாக தந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தந்த தொகை என்பது 2000 தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5000 என்று வெளியே கூறப்படுகின்றது. 5000 அல்ல, அது 2000 ரூபாய் தான். கடந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய 3 மாத கால பணத்தையும் சேர்த்து 5000-ஆக தந்திருக்கின்றார்கள். சரி, இதுக்கு முன்னோடியா இருக்கிறது யாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பீகார்ல இதே மாதிரி சம்பவம் நடந்தது. என்ன செஞ்சாங்க, இங்க 10,000 ரூபாய் மகளிருக்கு தொழில் தொடங்க, அது இதுல ஏதோ ஒரு ஒப்புவிச்சப்பான காரணங்களை சொல்லிக்கொண்டு தொழில் தொடங்குவதற்காக நாங்கள் கடன் தருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாசம் இருக்கும் பொழுதோ அல்லது 2 வாரங்கள் இருக்கும் பொழுதோ, ஏன்னா அவங்களுக்கே தெரியல, அவங்க தானே ஆளுகின்ற மத்திய அரசும் அவங்க தான், மாநில அரசும் அவங்க தான். அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அதை அவங்களுக்கு அந்த டேட்டு தெரியும், அதுக்கு முன்னாடி அறிவிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பெரும்பான்மையான பெண்களுக்கு அந்த தொகை 10,000 ரூபாய் தரப்பட்டது. ஏன்னா அங்க நிதிஷ்குமாரும் இவரும் என்ன செஞ்சிருந்தாங்க, பிஜேபியும் கிட்டத்தட்ட ஒரு தோற்று நிலையில் இருந்தாங்க. லாலு பிரசாத்துடைய மகன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அதனால இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க என்ன நினைச்சு செஞ்சாங்க, 10,000 தரமா? காரணம், அந்த மக்களுக்கு 10,000ன்றது பெரிய காசு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்க நாம ஒரு முடி வெட்டுறதுக்கு 100 ரூபாய்க்கு மேல தரோம்னு சொன்னா, அதே பீகார்ல வெறும் 30 ரூபா தானா. நான் ஒரு பையன் கிட்ட விசாரிச்சேன். அப்புறம் அந்த பொருளாதாரத்தை பாத்துங்க, 10,000 அவங்க கொடுத்துறதுக்காங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அது 20,000 ரூபாய்க்கு மேல உள்ள மதிப்பு, அவ்வளவு உள்ள ஒரு தொகையை அவங்க தந்திருக்கிறாங்க. சரியா? அப்போ அதை கொடுத்து என்ன செஞ்சாங்க, ஓட்டுகளை வாங்கினாங்க, வெற்றி பெறவும் செஞ்சாங்க. எதிர்கட்சிகள் வேறு சரியான ஒற்றுமையில இல்லை. அதனால என்ன செஞ்சாங்க, சுலபமாக ஓட்டுகளை வாங்கினார்கள். அதுக்கப்புறம் அதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா, சில ஆண்களுக்கும் அனுப்பிட்டோம், சில தகுதி இல்லாத பெண்களுக்கும் அனுப்பிட்டோம், அந்த காசுல எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க, தகவல் எல்லாருக்கும் போச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் கேலி கூட்டாவும் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இங்கே அதே அந்த பிஜேபி உடைய ஸ்டைல தான் இங்க ஸ்டாலின் செய்யறாரு. இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த பணம் தர்ற விஷயம் அதுக்கு முன்ன இல்லீகலா இருந்தது. என்ன, அது தேர்தல் கமிஷன் தடை செஞ்சு, சும்மா பேருக்காக ஒரு தடை செஞ்சு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க, தேர்தல் வர்றதுக்கு அறிவிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பு, 2 வாரத்துக்கு முன்பு அல்லது 1 மாதத்திற்கு முன்பு இந்த மாதிரி பணம் கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் இந்தியாவுல பெருகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது பணத்தை பெற்ற 5000 ரூபாயை பெற்ற பெண்களிடம் போய் கேட்டீங்கன்னு சொன்னா, ஆக அருமையான அரசு அப்படி இப்படின்னு புகழ்வாங்க. யாரும் காசு வெறுக்கிறவங்க யாரும் இல்லையே இந்த காலத்துல. என்ன, மௌதா போற நிலைமையில, மரணிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை சந்திச்சாலும் காசு தான் அந்த அளவுக்கு குறியா இருக்கணும். அவர் என்ன சொல்லுவாரு, நான் இங்க இவ்வளவு கடன் கொடுத்திருக்கேன், அவன் இவ்வளவு தரணும், இவன் இவ்வளவு தரணும், நீ என்ன செஞ்சிரு, அதெல்லாம் வாங்கிரு அப்படின்னு அவர் சொல்ற காட்சியெல்லாம் பாக்குறோம். அவரது உயிர் போக இருந்தாலும் அவர் பணத்திலேயே குறியா இருப்பாரு. பணத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு தான் பெரும்பாலும் மௌதா போறாங்க. அப்ப அந்த நிலைமையில இருக்கும் பொழுது, அப்போ இவங்க இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அது முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி தான். இதே ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 3 மாத தொகை முன்னாடியே தருகின்றோம், அது இல்லாம கோடை கால செலவுக்கு காசு தராங்களாம். கோடை கால செலவு இருக்குல்ல, வெக்கேஷன் லீவ், அந்த மே மாசம் இதுல வரல, அது தாண்டி ஒரு 2000 ரூபாய் கவர்மெண்ட் தருது. 2000 ரூபாய் வச்சு என்னங்க செலவு பண்ண முடியும், அதெல்லாம் வேற விஷயம், நம்ம அதுக்கு போகல. அப்ப கோடை காலத்துக்கு மட்டும்தான் செலவு இருக்கா, குளிர்காலம் மழை காலத்துக்கு எல்லாம் செலவு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும்.
அப்ப இதுக்கு முன்ன கோடை காலங்கள் வரலையா? இவருடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இதற்கு முன்பு கோடை காலங்கள் வரலையா? அப்ப இவருக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படையாவே தெரியுது, இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் பாசம். தேர்தல் வர்றதுனால அது மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம், அதன் வெளிப்பாடு இந்த பண விநியோகம். சரியா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது? குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து தோற்கக்கூடிய நிலையில இருந்தாங்க, அதனால இந்த மாதிரி பணத்தை வந்து கொடுத்து வெற்றி பெற்றலாம்னு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு திமுகக்கு எது எது ஆப்போசிட்டா இருக்குமோ அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தலுக்காக செய்யப்பட்டதானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. இதுல தேர்தலுக்கு ஒளிஞ்சி மறைஞ்சி கரண்ட் எல்லாம் கட் பண்ணி மக்களை தேடி பல வகையில கார்ல பணத்தை எடுத்துட்டு போனோம், அது வழியில பிடிபடும், இத மாதிரி பெரிய ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம லீகல் ஆக்கிட்டாங்கல்ல. இத தேர்தல்ல வந்து பணத்தை கொடுக்கறத இது வந்து இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு லீகலாவே ஆகிட்டாங்க. சரியா? அப்ப வந்து மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இது ஒரு தவறான பழக்கத்துக்கு மக்களையும் ஆளாக்குறாங்க, தவறான கலாச்சாரத்திற்கு இதை வந்து இந்தியாவை கொண்டு போறாங்க. பீகார்லயும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் வேறு சில மாநிலங்களையும் செஞ்சதை பார்க்கும் பொழுது வருங்காலங்கள்ல மற்ற மாநிலங்களும் அது ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களாக இருந்தா கூட இந்த விஷயத்தை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது யாருக்கு சாதகம் பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அதுக்குதான் வந்து அதிகமான ஒரு சாதகம் வந்து இதுல இருக்கு. அவங்களாலதான் என்ன செய்ய முடியும், பணப்பட்டுவாடா இந்த மாதிரி தேர்தல் வர்றதுக்கு முன்பே பெண்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்புறதுக்கு அவங்களாலதான் அது இயலும். அதனால வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழகத்துடைய மொத்த கடன் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பதவி ஏற்பதற்கு முன்பு 5 லட்சமாக இருந்துச்சு. தமிழ்நாடு தோன்றி அதிமுக திமுக எல்லாம் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து எல்லா அரசுடைய கடன்களையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தோண்டி எத்தனை வருஷம் இருந்திருக்கும், அத்தனை வருஷத்திற்கு 5 லட்சம் கோடி தான் இருந்தது. இவங்க வந்து இப்ப இருக்கிற இந்த ஸ்டேஜில் இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. சரியா? அதாவது எப்படின்னா வரவுக்கு மீறி இவங்க செலவு செஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த 5 லட்சத்தை நீங்க எதுக்கு செலவு செஞ்சீங்க, திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த காசை என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சிகள் பல்வேறு அந்த அரசியலை வந்து உற்று நோக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இவங்க எல்லாம் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சுமையை வந்து என்ன செய்யும், தமிழகத்திற்கு ஏற்படுத்தும். நீங்க தேர்தல் வெற்றிக்காக இது போன்ற வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா வருங்காலங்கள்ல மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி அவங்க எச்சரிக்கிறாங்க. இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்கல்ல, மொத்தமா 3 மாசத்துக்கு ஆசிரியை சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாயும் போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்திருக்கும் பொழுது அதனுடைய மொத்த செலவு தொகை எவ்வளவு தெரியுமா ஆகுது, 16000 கோடி ரூபாய் ஆகுது. 16000 கோடி ரூபாய்னா நீங்க பாத்துங்கல்ல. அப்ப அந்த இவங்க இருக்கிறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாம் தங்களுடைய சம்பளத்தை வந்து அவங்க வந்து ஏற்கனவே அவங்க வாங்கின சம்பளத்தை வந்து குறைச்சிட்டாங்க பல்வேறு காரணங்கள்ல. 25,000 ரூபாயோ 23,000 ரூபாயோ அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, அது வந்து 17,000 ரூபாய் ஆகிடுச்சு. அதுக்காண்டிதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மாசமா பல்வேறு இடங்கள்ல வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளையோ அவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு உத்தரவாதமோ அவங்களுக்கு உதவியோ எதையுமே இந்த கவர்மெண்ட் செய்யாம அவங்களை போராட விட்டுட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தேர்தலில் நாம வந்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம், காசை கொடுத்து ஜெயிச்சிடலான்ற ஒரு மனநிலைக்கு வந்து இந்த அரசு வந்திருக்கு. இது எல்லாமே அமோக வரவேற்பாக இருக்கு. முகநூர்ல எடுத்துக்கிட்டு போட்டா எல்லாருமே என்ன செய்யறாங்க, மீடியாத்துல பயங்கரமான வரவேற்பு. திமுகவின் இதா இருக்கிறவங்க ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க பயங்கரமாக வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து இது வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாகவும் மக்களுக்கே வந்து லஞ்சம் கொடுக்கிற மாதிரி, எப்படி இன்னைக்கு அரசு அதிகாரிகள்லாம் லஞ்சத்துல ஊறி திளைத்து இருக்கிறார்களோ அந்த மாதிரி வந்து அரசே என்ன செய்யுது, மக்களுக்கு ஓட்டு தேர்தல் வர்றதுனால மக்களுக்கே வந்து லஞ்சம் கொடுக்குது. அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்க ஒழிய ஒரு நல்ல அரசு என்றால் எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் அங்கு வந்து வேலைகள் வந்து சுலபமா நடக்கணும், டக்கு டக்குன்னு வேலை ஆகணும்.
இந்த லஞ்ச ஊழல் அங்க இருக்கக்கூடாது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் அது போய் சென்று சேர வேண்டும். ஒரு திட்டம் தாமதமாக நிறைவேற்றப்படக்கூடாது. எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுற திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அணை கட்டுற நீர்ப்பாசன திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் தாமதங்கள் ஏற்படாமல் செய்ய வேண்டும். ஒரு பாலம் கட்டுறாங்கல்ல, பாலங்கள் நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விரைந்து கட்டணும். அதுக்கெல்லாம் என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு நிதி நல்லா இருக்கணும், நிதி உடைய பலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இது தமிழக அரசுக்கு இல்லை. இவங்க முக்காவாசி கடன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய, தமிழகத்தை நாங்க அப்படி முன்னேறிட்டோம் இப்படி முன்னேற்றிட்டோம் அது இது மேலை நாடு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னா எல்லாமே எப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க உள்ள பொருளாதாரத்துல வச்சு செய்யறீங்களா, இல்ல கடன் வாங்கி செய்யறதுனா பெரிய விஷயமே இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு உங்க மனைவிக்கு நீங்க ஒரு காலையில ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு வரீங்க, 300 ரூபாய் கொடுத்துட்டு வரீங்க, சரியா? சரி, அதுக்கு தகுந்த சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போறீங்க. நைட்டு போறீங்க இல்ல மத்தியானம் போறீங்கன்னு வைங்களேன், ரிட்டர்னு காலையில மத்தியானம் சாப்பாடுக்கு போறீங்க. அப்போ அந்த அம்மா நல்லா மட்டன் பிரியாணி ஆக்கி வச்சிருந்தா நீங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா? நான் கொடுத்தது 300 ரூபாய், நீ என்ன மட்டன் பிரியாணி ஆக்கி வச்சிருக்க, எங்க இருந்த காசு வந்ததுன்னு கேட்டா, நான் மட்டன் கறிக்காரர்கிட்ட கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், அவர்கிட்ட 1 கிலோ 1000 ரூபாய் கடன் வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே நமக்கு கோவம் வருமா வராதா? நான் 300 ரூபாய் எங்க கொடுத்தனோ அதுக்குள்ள நீ செலவு பண்ண வேண்டியது. நீ 1000 ரூபாய் அவங்ககிட்ட நீ கடன் வாங்கினா என்னால தர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கூலி வேலை பாக்குறவனோ ஒரு சாதாரண பிழைக்கிறவனோ கேள்வி கேட்பானா இல்லையா? அப்போ அதே நிலைமை தான் இங்க வருது. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு இருக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் தான் கடந்து நீங்க அதிக அளவுல கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா. அப்ப தொடர்ச்சியா ஒரு பக்கம் கடனை வாங்கிக்கிட்டு மறுபக்கம் இந்த மாதிரி இலவசமாக இந்த மாதிரி மக்களுக்கு காசை அள்ளி இறைப்பதனால நிதி சுமை மிக மோசமாக பாதிக்கப்படும், மிக மோசமாக பாதிக்கப்படும். இதனால மிகப்பெரிய பின்னடைவுகள் இந்த அரசுக்கு இல்ல, ஒருவேளை அடுத்து வேற அரசு வந்தாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும், சரியா? எனவே மக்கள் மிக அதிக அளவுல எதிர்பார்க்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க முழுக்க அரசு லஞ்சம் ஊழலற்ற ரவுடிதனமற்ற. இப்ப அண்மையில சில பேரு இந்த மணல் குவாரிக்கு ஒரு எம்எல்ஏ திருச்சி பக்கத்துல திருச்சியில பார்க்க போன போது அவரை அடிச்சு அந்த செய்தியாளர்கள் அடிச்சு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ரவுடிதனங்கள் என்ன, அந்த மாதிரி அத்துமீறல்கள் இதெல்லாம் ஆளுங்கட்சியினால இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாது, என்னது கஜா புழக்கம், மது புழக்கம், இதெல்லாம் போதை வஸ்துகளின் புழக்கம், இதெல்லாம் குறையணும். இப்படி எல்லாம் தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அங்கேயே வெட்டு குத்து கொலை இதெல்லாம் இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், இதெல்லாம் நோக்கி மக்கள் விரும்புறாங்களே ஒழிய உண்மையான மக்கள். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, இதையெல்லாம் மறைக்கிற விஷயமா, மேக்கப் போடுற விஷயமா, இந்த மாதிரி பெண்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், காசை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அள்ளி இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிதி நிலைமையும் மோசமா போயிடும். நாளைக்கு அரசை நடத்துவதே மிகப்பெரிய கடினமாக ஆகிவிடும் என்று ஒரு எச்சரிக்கையாக இதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள்.